ஹலோ தமிழ் மக்களே வணக்கம். நான் பிரியாமதி. தக் லைஃப் மூவி நேற்று பார்த்துட்டு வந்தேன். இவங்கெல்லாம் இப்படி கழுவி ஊற்றுற அளவுக்கு படம் அவ்வளோ கேவலமாவெல்லாம் ஒன்றும் இல்லை. படம் சூப்பராக இருக்குது, நல்லா தான் இருக்குது. கபாலி படம் வந்தப்போ இதே ப்ராப்ளம் தான் வந்தது. அப்படியா இப்படியா ஒரு கேங்ஸ்டர், ஒரு பெரிய ரவுடி ஒய்ஃபை தேடிட்டு போகிறான் ஒரு கதை அப்படின்னு. அப்போ ரஞ்சித் சார் சொன்னார், ஏன் கேங்ஸ்டருக்கு லைஃப் இருக்காதா, ஒய்ஃப் இருக்காதா, அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்காதா அப்படின்னு சொன்னாங்க. ப்ளூ சட்டை மரம் ஃபேமஸ் ஆனதே அந்த கபாலி பட விமர்சனத்தை ஒரு பொண்ணை ப்ளூ சட்டை மாறனை திட்டி போட்டிருந்தா. அவர் பேர் அப்போ மாறன் கூட தெரியாது. ப்ளூ சட்டைன்னு சொல்லி ஒரு பொண்ணு லண்டனில் இருந்தோ எங்கேயோ இருந்து திட்டி போட்டிருந்துச்சு. அந்த ரிவ்யூ பயங்கர வைரலாகி அப்படி ஃபேமஸ் ஆனவர் தான் ப்ளூ சட்டை மாறன். ஏன்னா எப்பயுமே ப்ளூ சட்டை போட்டு எடுத்தால் விமர்சனம் பண்ணுவார். அதே மாதிரி தான் தக் லைஃப் தக் லைஃப்னு பேர் வைக்காமல் வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு ரவுடியோட அவரோட ஸ்டோரி தான். அவரோட மனைவி, அவரோட கீப், அவன் எடுத்து வளர்த்துற பையன், அதுக்கப்புறம் அவன் வளர்ந்து வர்றது, அவன் தப்பாக நினைக்கிறது, அவனை போட்டு தள்ளுறது, இது இழந்த கதை. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. லியோ படம் நல்ல வைபாக இருக்கும். பார்த்திங்கன்னா கதை இருக்காது, ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கும். ஆனால் இதில் நிறையா கதை இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் மணிரத்னமோட ஃபேனாக இருந்திருந்தா ஒரு ஜென்யூன் ஃபேனுக்கு தெரியும். அவரோட நாயகன், செக்கச்சிவந்த வானம், அதுக்கப்புறம் தளபதி, அந்த மாடுலேஷன் அந்த டைப்பில் வந்த படம் தான் இந்த தக் லைஃப். அவரோட ரொமான்டிக் லவ் மூவியெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்போம். அதுக்கு தனி ஃபேன்ஸ் நம்ம இருப்போம். அந்த வைபை அந்த சைடே வேறு, அவரோட இந்த மாதிரி படங்கள் எடுக்கிற இந்த சைடே வேறு. படம் உண்மையாலுமே நல்லாயிருக்கு. எனக்கு பிஜிஎம் மட்டும் ஏஆர் ரஹ்மானான்னு அப்பப்போ கொஞ்சம் டவுட் வந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் சீரியல் பார்த்த அந்த ஃபீலே இருந்தது. அந்த அபிராமி சீனெல்லாம் ரொம்ப இழுத்த மாதிரி இருந்துச்சு. பட் அது கதைக்கு தேவைதான், கண்டிப்பாக தேவைதான். இல்லாத முத்துமலைக்காடா இவ்வளோ வார் பண்ணீங்க, இவ்வளோ சண்டை போட்டீங்க, பாவண்டா அந்த பாட்டு படத்துலையே இல்லை. ட்ரிஷா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று. அதில் ட்ரிஷாவும் சிம்புவும் பேசிகிட்டு இருப்பாங்க. கமல் செத்ததுக்கப்புறம் நினச்சிட்டு ட்ரிஷாவை எடுத்துகிட்டு வந்திருப்பான், தூக்கிட்டு வந்திருப்பான். ஜெயிலுக்கு போகிறியா, என் கூட வரையான்னு. இப்படி போகிறதுக்கு இவங்கூடயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடும். அதோடு அந்த சீன் கட்டு. நெக்ஸ்ட் டைம் ட்ரிஷாவை காமிக்கும் போதே அவளோட கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பார். ஒரு கை பாட்டில் எடுக்கும் கிட்ட தள்ளாடிட்டு போவாள் ட்ரிஷா. அவள் ஒரு கமல் இல்லாமல் இந்த வாழ்க்கை பிடிக்காமல் ஒரு பெரிய குடிகாரி ஆகிட்டாங்கிற மாதிரி. அப்போ பீச்சில் நடந்துகிட்டு இருக்கும்போதும் இவனுக்கு நடந்த இவனுக்கு சிம்பு அமரனுக்கு என்னென்ன தப்பு பண்ணானோ, என்னென்ன இதெல்லாம் இவர் பண்ணியிருக்காருன்னு சிம்பு பேசிகிட்டு இருப்பா. அட் த சேம் டைம் ட்ரிஷா, இந்திராணி, கமல் எப்படி இவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தா அப்படிங்கிறத ரெண்டு பேரும் மாற்றி அவன் நெகட்டிவாகவும் சொல்லிட்டுருப்பான் அமரன், இவன் பாசிட்டிவாக சொல்லிட்டுருப்பா கமலை பற்றி, ஒரே கேரக்டரை பற்றி. அந்த சீன் சான்ஸே இல்லை. மனிஷா வேறு லெவல் சீன் அது. அவன் சித்தப்பா சின்ன வயசுலேயே கொண்டு போய் விட்டதும், அங்கேருந்து இந்திராணியை கூட்டிகிட்டு வந்ததும். இப்போ சொல்லுவாள், சந்திரான் பேர் வச்சுருந்தா தான் கூப்பிட்டு போவீங்களா, என்ன கூப்பிட்டு போக மாட்டீங்களான்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து இவனே அந்த பொண்ணை வச்சுருப்பான். அது வேறு விஷயம். அத்தனை பேர்த்து கூட போகிறதுக்கு ஒரு ஆள் கூட இருக்கிறதுக்கு அந்த பொண்ணு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷந்தான் பட்டிருக்கும். நல்லா தான் வச்சுருப்பான் ட்ரிஷாவையும். அப்போ அந்த சிம்பு சொல்கிறதும் இவோ சொல்கிறதும் செம்ம சீன். எனக்கு படத்தில் பிடிச்ச ஒரே சீன் அதுதான். ரொம்ப சூப்பராக இருந்தது. எஸ்டிஆர் செம வைபு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க, நான் பயங்கரமான எஸ்டிஆர் ஃபேன். இது எஸ்டிஆர் படம் இல்லை, கமல் படம். கமல் ஒரு உலக நாயகன். கமல் என்ன எஸ்டிஆரே இல்லை, எல்லாம் கமலை வச்சுருக்கீங்க. ஏய், கமல் வேறு, எஸ்டிஆர் வேறு. இது எஸ்டிஆர் படம் இல்லை, கமல் படம். எஸ்டிஆர் இங்கேனா கமல் இங்கே. எல்லோரும் பயங்கரமாக அங்கே கழுவி ஊற்றிட்டுருக்கீங்க. அந்த அளவுக்குலாம் இல்லை. படம் நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா வீட்டில் ஓடிடியில் பார்க்க முடியாது. தியேட்டரில் பார்த்தா தான் கொஞ்சமாச்சு பார்த்த மாதிரி இருக்கும். வீட்டில் உட்காந்து பார்த்தோம்னா ரொம்ப போர் அடிக்கும். சீரியல் பார்த்த மாதிரியே இருக்கும். அப்புறம் நம்ம பாதி படத்துலேயே ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோடு பார்த்து முடிச்சிட்டோம்னா ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் நம்மளுக்கு வரும். நன்றி, வணக்கம்.